வருஷத்துக்கு 12 மாசம் இதை கண்டிப்பா கடைபிடிங்க. இந்த 12 மாசத்துல நீங்க முருகனுக்காக ஒரு 48 நாள் மட்டும் ஒதுக்குங்க. மற்ற 11 மாசம் நீங்க வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த 48 நாள் முருகனுக்காக ஒதுக்கி மாலை போடுறீங்களோ இல்லை நீங்கள் வேஷ்டி கட்டி சாமி சபரிமலைக்கு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ, 48 நாள் மட்டும் அசைவம் சாப்பிடாதீங்க. மாலை போடணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. அந்த விரதம் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக தை மாதம் வரல தைப்பூசம், அந்த தைப்பூசம் அந்த விரதம் முடிகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. தைப்பூசத்தில் முடிகிற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு விரதத்தை ஆரம்பிங்க. 12 மாசத்துல இந்த ஒரு மாசம் மட்டும் முருகனுக்காக ஒதுக்குங்க. இந்த 11 மாசம் வாழ்க்கை நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு இப்ப இங்கேருந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போனோம், பழனிக்கு மாலை போட்டு போகணும் கிடையாது. நீங்க கேகேஆர்ல இருக்கீங்கன்னா கேகேஆர் போகிறதுல எந்த முருகர் இருக்காரு, வடப்பள்ளி முருகர் இருக்காரு. திருத்தணியில இருக்கிறன்னா திருத்தணி முருகர். அதே மாதிரி அந்தந்த முருகர் உங்க தெருல சின்ன முருகர் கூட இருக்கட்டும், பாலமுருகன் சின்ன கோயில் இருந்தா கூட அந்த முருகர் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு.